அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் நிகழ்ந்த விவகாரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பது காரணமாக சொல்லப்பட்டிருப்பது. அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவிகள் பழுதானதால் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டவரை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்துல கிட்டத்தட்ட சுமார் 9-10 மணி அளவுல ஒரு மாணவனும் மாணவியும் அருகருகே அமர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த நிலையில ஒரு நபர், அடையாளம் தெரியாத நபர், அண்ணா பல்கலை வளாகத்திற்கு உள்ளே அந்த மாணவனை அடித்து அதன் பிறகு அவருக்கு அருகே அமர்ந்திருந்த அவருடைய தோழியை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த மாணவனுடைய கண் முன்னே அவருடைய தோழிக்கு அந்த பாலியல் அத்துமீறலில் அவர் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த மாணவன் அவர் தோழியை காப்பாற்றுவதற்காக முற்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மாணவனை அடித்து அதன் பிறகு மீண்டும் இந்த பாலியல் வன்கொடுமையில் அவர் ஈடுபட்டிருக்கிறார், பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த அடையாளம் தெரியாத நபர், அந்த நபர் முகத்துல ஸ்கார்ஃப் கட்டிட்டு இந்த மாதிரி அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி ஒரு புகார் மனுவை ஒன்றை கொடுத்திருக்கிறார். கோட்டுப்புறம் காவல் நிலையத்துல பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தான் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வளாகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே வேலை செய்யலன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. ஆனால் இதுல கிட்டத்தட்ட 80% கேமராக்கள் எதுவுமே வேலை செய்யல. 80% கேமராக்கள் இந்த வந்த புயல் மழை காரணமாக வயர்கள் அது அருந்து இருப்பதாகவும் அதுல எந்த கேமராக்களும் வேலை செய்யவில்லை. முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு இருக்கக்கூடிய கேமராக்களும் வேலை செய்யல. அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய எந்த கேமராக்களும் வேலை செய்யவில்லை. கேமராக்கள் அடைந்த காரணத்தினாலதான் குற்றவாளியை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, சுணுக்கம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முக்கியமாக மாணவி கொடுத்த அடையாளத்தின் அடிப்படையில தான் ஒரு நபரை தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நபர் தான் உண்மையிலுமே இந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு திரு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் எந்த நபர் குற்றம் சாட்டப்பட்டாரோ அந்த நபர் உண்மையாலுமே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்தாரா, இவர் சாலையில் நடந்து சென்றாரா என்ற அந்த ஒரு எவிடன்ஸை கூட கேமரால கேட்ச் பண்ண முடியாம அந்த கேமராக்கள் இருந்திருக்கிறது. யாரும் கேமராக்கள் வேலை செய்ய முடியல, கேமராக்கள் வேலை செய்யவில்லை. சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாத காரணத்தினால போலீசார் இவர் அந்த பகுதிக்கு வந்தாரா அப்படின்றதே இப்போ டவுட்ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க.